ஒரு செருப்போட ஃபோட்டோ வெளிவருது. லூனா செருப்பு ஸ்டிக்கரோடு இருக்குது, லேபிளோடு இருக்குது. அப்போ ஒரு சந்தேகத்தை எழுப்புது. புது செருப்பாக இருக்குது, புது செருப்பு போட்டு தான் காட்டுக்குள்ளே மான் பிடிக்க போனாங்களா, மான் வெட்டிக்கு போனாங்களான்னு கேள்வி வருது. சரி, மான் வெட்டிக்கு போனாங்களே, அவங்களுக்கு துப்பாக்கிகள் தோட்டாக்கள் இதுக்கு முன்னாடி தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்கா அப்படின்னு விசாரித்து பார்த்தா இல்லை. அந்தோணிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் இந்த குடும்பத்தார்கள் பல்வேறு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. இவங்க யாருமே இது போன்ற செயலில் ஈடுபடுறது கிடையாது. எல்லாருமே அன்றாடம் காட்சிகள், விவசாயிகள், கூலி வேலை பார்க்குறவங்க. மாடு அந்த காட்டுக்குள் போனதால் மாட்டை பிடிப்பதற்காக தேடி போனார்கள். மாட்டை வேறு யாரும் வேட்டையாடக்கூடாது, மாடு போயிடக்கூடாது, காட்டுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி மாடு பிடிப்பு மாட்டை, அதாவது தான் வளர்த்த மாட்டை, தவறிப்போன மாட்டை பிடிப்பதற்காக காட்டுக்குள்ளே கொஞ்சம் தான், பெரிய திக் ஃபாரஸ்ட்லாம் போயிடல, கொஞ்சம் ரேஞ்சு தான், ஒரு 500 மீட்டரில் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் போயிருக்காங்க. அந்த மாதிரி போனவர்களை சுட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளிவந்திருக்கிறது, அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில், ஷார்ட் ரேஞ்சில் வச்சு அவங்கள துப்பாக்கியில் சுட்டிருக்காங்க. அந்த புகைப்படங்கள் நான் பார்த்தேன். மனசாட்சி உள்ள யாராலும் அந்த புகைப்படத்தை பார்க்க முடியாது, அவ்வளவு கொடூரமாக இருக்குது. அதாவது ஒருத்தருடைய தாடையும் இந்த நெஞ்சு பகுதியும் அப்படியே மொத்தமாக பிச்சுட்டு போயிருக்கு. இப்படி நிப்பாட்டி இப்படி வச்சு அடிச்சா போட்டிருக்கோம். நீங்கள் மான் வேட்டையாடுறனா காலில் தானே சுடணும். இந்த தாடை இல்லை, நெஞ்சு பகுதி இல்லை. இன்னொருத்தருக்கு நெஞ்சில் இவ்வளோ பெரிய ஓட்டை, அப்படியே வச்சு சட்டன்னு அடிச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு கால், ஒருத்தருக்கு இடுப்பில் இவ்வளோ பெரிய ஓட்டை, அதாவது பிச்சுக்கிட்டு போயிருக்கு. அப்புறம் சின்ன சின்ன புல்லட்டு நிறைய அப்படியே இது இருக்குது. அதாவது பின்னாடி வழியாக அடித்து செதறனா அப்படி இருக்கும், செதறனா இப்படி செதறி இருக்குது உடம்பு முழுக்க. கொடூரமாக உடம்பு முழுக்க காயங்கள், அடித்ததுக்கான காயங்கள், சித்திரவதை செய்ததுக்கான காயங்கள். அப்போது வனத்துறை அதிகாரிகள் இவர்கள் தமிழர்கள் என்று தெரிந்தே திட்டமிட்டு அடிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, மேகதாடு பிரச்சனை போயிட்டு இருக்கு, காவிரியில் நம்முடைய உரிமை கேட்டு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக கன்னட அமைப்புகள் ஒரு பக்கம் போராடுறாங்க, தமிழ்நாட்டை இது நம்ம தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தங்களுடைய இனவெறியை தீர்த்து கொள்ள இது நடத்தப்பட்டுச்சா, அதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. அது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் இது வரைக்கும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசலை. சட்டசபையில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கேள்வியை எழுப்பியதுக்கு கூட அந்த தரப்புலேருந்து பதில் வர ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, அவர் திருப்பி ஆய்வு செஞ்சு விட்டு திருப்பி சொல்லுவாருன்றாங்க. தமிழக அரசு கர்நாடக அரசுக்கு ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணல. இன்றைக்கி தென் மாநில மாநாடு நடந்துச்சு, அதில் கண்டனத்தை பதிவு பண்ணலை, அறிக்கை வெளியிடலை. தமிழக முதலமைச்சருடைய அஃபிஷியல் பேஜிலேருந்து அவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கலை. இந்த தமிழ்நாடு அமைச்சர்கள் யாரும் போய் எங்களை பார்க்கல, ஒரு நிவாரணம் கொடுக்கப்படல. அப்படி பல்வேறு கேள்விகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் எழுப்புறாரு. நம்ம விசாரித்து பார்த்தாரவில் அது ஒரு என்கவுண்டர், அதாவது ஒரு அடித்து துன்புறுத்தி செய்யப்பட்ட ஒரு கொலை, கிட்டத்தட்ட கொலை தான் அது.